ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் எழுந்து நின்று கர்த்தரை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த இந்த நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் கரங்களை உயர்த்தி 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், நம்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா உம்மை பார்க்கிறேன், நம்பே நான் உம்மை துதிக்கிறேன். அம்மாவும் நீரே அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே அப்பாவும் நீரே, நானும் தன் பிள்ளை அல்லோ. விசுவாசத்தோடு நானும் தன். இன்னொரு விசு சொல்லுங்க. நானும் தன் பிள்ளை அல்லோ, நானும் தன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். இந்த 2வது நாளில் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் நீர்தானே ஐயா, நல்ல மேய்ப்பன். நானும் இந்த நாட்டுக்குட்டி, நானும் இந்த அப்பா, நானும் இந்த. பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த 2வது நாள் மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும், எத்தனை தான் போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே, இந்த 7 நாளில் தகப்பனே நாங்கள் விசுவாசத்தோடு நிற்கிறோம், வைராக்கியத்தோடு நிற்கிறோம். அந்த எரிக கோட்டை இடிந்து விழுகிற வரைக்கும் நாங்கள் விடமாட்டோம் ஆண்டவரே. கர்த்தர் சீயோனுக்காய் ஆண்டவரே எழுந்தருளி அதற்கு குறித்த காலமும் அதற்கு தயவு செய்யும் நேரமும் வந்தது என்ற வாக்குத்தத்தத்தை விடுமாய் வைத்து நாங்கள் ஜெபம் பண்றோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஆளுகைக்குள்ளாய் எங்களை ஒப்புவிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமமே. நம்முடைய கண்களை மூடி இந்த மாலை நேரத்திலுமாக உங்களை கர்த்தர் கரத்தில் அர்ப்பணித்து தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் சாமை முற்றிலுமாய் நம்மை பொறுப்படுத்தி நடத்தும்படியாய் கொஞ்ச நேரம் வாயத்திருந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துவோமா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல சத்தத்தை உயர்த்தி அவரை துதிப்போமா. பரிசுத்த ஆவியானவரை உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். அப்பா, உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலாக இயேசு என்கிற நாமத்தை பிதாவானவர் உயர்த்தினபடியினால் அப்பா, அந்த நாமத்தை நாங்களும் உயர்த்துகிறோம். இயேசு என்கிற நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். அப்பா ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் பூமியிலுள்ள சகல ஜனங்களும் இயேசுவுக்கு முன்பாக பணிந்து கொள்ளுவார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த மாலை நேரத்தில் எங்களை விட்டு கொடுத்து இயேசு என்கிற நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். ஆண்டவரே உயர்த்துகிறோம். அப்பா, உங்களுக்கு முன்பாக
நாங்கள் தாழ்மைப்படுகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்மைப்படுத்துகிற ஆண்டவரே அப்பா, உமக்கு முன்பாக நாங்கள் தாழ்ந்தவர்கள் அப்பா, நாங்கள் உயர்ந்தவர்கள் அல்ல. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிற ஏசப்பா. மண்ணுக்கு நேராக எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தாழ்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். கரங்களெல்லாம் உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், நீரே பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர். சத்தத்தை உயர்த்தி சொல்லுமா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின். சத்தமாய் சொல்லுமா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், நீரே பரிசுத்தர். ஏசாயா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், நீரே பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர். சொல்லுமா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், நீரே பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. ரெண்டு கரத்தை வானத்திற்கு நேராய் உயர்த்தி அவரை எப்பொழுது பரிசுத்தர் என்கிறதை அறிக்கை செய்கிறோமோ அப்பொழுதுதான் அந்த பரிசுத்தருடைய பரிசுத்தம் நம்மை ஆண்டு கொள்ளும். அவரை பரிசுத்தர் 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 என்று பரலோகம் ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிறது, பரலோகம் ஓயாமல் போற்றி கொண்டிருக்கிறது. இந்த மாலை நேரத்திலையும் நாமளும் இயேசுவை பார்த்து எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நீங்க சத்தத்தை உயர்த்தி பாடுவீங்களா? சேனைகளின் கர்த்தர், ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், நீரே பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர். இன்னும் ஒரு விசை சொல்லுவோமா, சேனைகளின் நீர் பரிசுத்தர் என்கிறதை அறிக்கை செய்கிறப்பா. சேனைகளின் கர்த்தர் இயேசுயா பரிசுத்தர் அப்பா.
நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உயர்த்துகிறோம். நீர் பரிசுத்தர் என்கிறதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். காரணம் சேராபீன்கள் ஆண்டவரை ஓயாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஆண்டவரை உங்கள் நாமத்தை உயர்த்துகிறார்கள். இந்த மாலை நேரத்திலும் நாங்களும் உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சொல்லுகிறதற்கு ஒரு வார்த்தை உண்டு, நீர் பரிசுத்தர் என்கிறதை நாங்கள் அறிக்கை செய்கிற ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் 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 அப்பா. எங்களை இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் பரிசுத்தப்படுத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர், பரிசுத்தப்படுத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. நீங்க பாடுவீங்களா? ஆராதனை உமக்கு. இன்னும் சத்தமாய் சொல்லுமா? ஆராதனை உமக்கு. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை ஆராதனை உமக்கு. உங்களை உயர்த்துற ஆண்டவரே சொல்லுமா? ஆராதனை ஆராதனை உமக்கு. சையா ஆராதனை உமக்கு. ஆதியும் ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பாவும் மேகாவும் மானவரே. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பாவும் மேகாவும் மானவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு. சொல்லும் ஆராதனை ஆராதனை உமக்கு. ஏசப்பா ஆராதனை உமக்கு ஆராதனை. எல்லா கரங்களை மேலே உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்த. அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுவோமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. சத்தமாய் சொல்லுவோமா? ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு. நல்லா அழகா பாருங்க, சத்தமாய் சொல்லுவோமா? ஆராதனை உமக்கு. ஏசப்பா உமக்கு ஆராதனை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சத்தமாயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். நல்ல ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? நன்றியின் வார்த்தை ஆண்டவர் சொல்லுங்க. நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 நன்றி. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா?
நன்றி சொல்லுங்க. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஏசையா. நீர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஏசையா. முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது ஏசையா, முடியாது முடியாது. நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது ஏசையா, முடியாது முடியாது. குயவன் நீ களிமன்னான், குயவன் நீ களிமன்னான். உமது வார்த்தையால் இந்நாளில் என்னை உயிர்ப்பியும் என் தெய்வமே. உமது வார்த்தையால் இந்நாளில் என்னை உயிர்ப்பியும் என் தெய்வமே. நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். முடியாது முடியாது ஓ எதையும் செய்ய என்னால் முடியாது முடியாது ஏசையா, முடியாது 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 உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது ஏசையா, முடியாது முடியாது. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். சொல்லுவோமா? இதுவரை உதவி செய்தீர் எபினேசர். சத்தமா? இதுவரை உதவி செய்தீர் எபினேசர் எபினேசர். அந்தி மாலை அந்தி மாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா, உங்களுக்குத்தான் எங்கள் ஆராதனை. ஓ அப்பா அப்பா, உங்களுக்குத்தான் அந்தி மாலை ஸ்தோத்திர பலி. ஆராதனை ஓ அப்பா அப்பா, உங்களுக்கு பரிசுத்தர் 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 பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரலோக பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக பரலோக பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இன்னும் ஒரு விசை. பரலோக ராஜா ஏசையா, பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக பரலோக அப்பா, பரிசுத்தர் பரிசுத்தர். நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். ஆந்தி மாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா, உங்களுக்குத்தான் எங்கள் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா, உங்களுக்குத்தான் ஆந்தி மாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா. ஆராதனை ஆராதனை ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளினை ஒளினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழு
தொழுதிடுவோம். சொல்வோமா? மகிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மகிமை மாட்சிமை மகிழுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் முழங்கால் யாவுமே பாரில் முழங்கிடுமே. முழங்கால் யாவுமே பாரில் முழங்கிடுமே. உயர்ந்தவரே உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே உயர்ந்தவரே என்றும் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மகிமை இயேசையா மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவேன். பரிசுத்த தேவன் பாதம் பாதம் பணிந்திடுவேன். கழுவியே நிறுத்திடுமே சத்திய தேவன் நீரே. கழுவியே நிறுத்திடுமே சத்திய தேவன் நீரே. கனமகிமை கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். சபையாய் சொல்லுவோமா? கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். சத்தமாய் மகிமை மகிழுடன் மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மகிமை இயேசையா மகிழுடன் தொழுதிடுவோம். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா ஓ எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே. எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே. என்னை என்னை காண்பவரே. எல்ரோய் எல்ரோய் என்னை என்னை அப்பா எல்ரோய் எல்ரோய். அந்தி மாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் எங்கள் ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு அந்தி மாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் எங்கள் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா ஓ அப்பா அப்பா உங்களுக்கு தான். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. கையிருந்தா கையை உயர்த்தி அல்லேலூயா. எனக்கு தெரியும் சில பேருக்கு ஒரு கை தான் இருக்குது, 2 கையும் இருக்குது. 2 கையை உயர்த்தி அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை எனக்காக வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம். ஏசாயா 6வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க பார்ப்போம்.
உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. ஓகே, 3வது வசனத்தை வாசிங்க. ஒருவரை ஒருவர் நோக்கி, என் கூட சேர்ந்து சொல்லுங்களேன், சேனைகளின் கர்த்தர், சத்தமா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இதை யார் சொன்னதுன்னு கேட்டீங்கன்னா, சேராபீன்கள் ஆண்டவர் பிரசன்னத்திலிருந்து சொல்றாங்க. நல்லா இன்னைக்கு ஒரு காரியத்தை இந்த ஆராதனையில் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தரை பரிசுத்தர் என்கிறதை போற்றுகிறதற்கு எப்பவுமே மறந்துடக்கூடாது. அவர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர், போதுமானவர், எல்லாம் ஓகே தான். எல்லாவற்றையும் தாண்டி அவர் பரிசுத்தர் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க சத்தம், அல்லேலூயா. இந்த சேராபீன்கள் சொல்கிறாங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. நாம் துதிக்கும் பொழுதெல்லாம் ஒன்று ஞாபகத்தில் இருக்கணும், நம்ம துதிக்கும் பொழுது எது இருக்குதோ இல்லையோ கர்த்தருடைய மகிமை நம்மை சுற்றிலும் இருக்குதுன்றதை நீங்கள் நினைவில் வச்சுக்கொள்ளணும். அவருடைய மகிமை என்ன செய்யுன்றதை வீட்டுக்கு போய் தயவு செஞ்சு பைபிள் வாசிங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் மகிமை என்னென்ன செய்யணும். அடுத்தது அதே தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்காதீங்க, 11வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பூமி முழுசு எதனால் நிறைந்திருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்குது. கூட சொல்லுங்களேன் பார்க்கலாம், கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கிறது. இங்கே என்ன சொல்லுச்சு? கர்த்தரை மகிமையால், அவருடைய கர்த்தரின் மகிமையால் நிறைந்திருக்கிறது. 11வது அதிகாரத்தில் சொல்லுது, அவரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கிறார். இது ரெண்டுமே நினைவில் வச்சுக்கோங்க. இது போட்டு கீழே இருக்கிற 5வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது நான், அதே 6வது அதிகாரம் 5வது வசனத்தில், அப்பொழுது நான் ஐயோ அதமானே அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். முதல்ல சொல்லுங்களேன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் யாரு? ஏசாயா தீர்க்கதரிசி. இல்லை, பக்கத்தில் பார்த்து சொல்லு, நீங்களும் நானும் தான். சொல்லுங்களேன் பக்கத்தில் பார்த்து, நீங்களும் நானும் தான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷனோ மனுஷன். யாரு? சொல்லுங்களேன் சத்தமா. என்ன பொறாமையாக்குறீங்க? நாங்கள் தான், இல்லை நான் தான். நெஞ்சத்தொட்டு சொல்ல, நான் தான். இந்த அசுத்த உதடுகள் உள்ள மனுஷனன்னு ஏசாயா தன்னைத்தானே ஒத்துக்கிட்டு அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. அடுத்ததும் சொல்றாரு, நான் மட்டும் அசுத்தம் இல்லை, என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே என்னவா? அசுத்தம் தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் சுற்றி இருக்கிற எல்லாருமே அசுத்தம் தான். ஐயோ, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் சுற்றி இருக்கிற எல்லாரும் அசுத்தம் தான். நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸில் கூட உங்கள் கொலீக்ஸ் எல்லாருமே அசுத்தம் தான். நான் படிக்கிற ஸ்கூலில் கூட எல்லாரும், ஸ்கூலுக்கு போகல, நான் சொல்கிறேன், நான் படித்த ஸ்கூலில் கூட என்னை சுற்றி இருக்கிற பசங்க எல்லாரும் அசுத்தம் தான். முதல்ல யார் அசுத்தம்? நான் அசுத்தம். அடுத்தது யார் அசுத்தம்? நம்மை சுற்றி இருக்கிற எல்லாருமே அசுத்தம். இதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ஒரே ஒரு பாடலை பாடி நான் முடிச்சிடுவோம். நானும் அசுத்தம், என்னை சுற்றி இருக்கிறவங்களும் அசுத்தம். இப்போ ஏன் கர்த்தர் உங்களை மட்டும் ஏன் தெரிந்து கொள்ளணும்? உங்களை மட்டும் ஏன் தெரிந்து கொள்ளணும்? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கேட்டுருங்க, ஏன் உங்களை மாத்திரம் தெரிந்து கொள்ளணும்? ஏன்னா ஒரே ஒரு விஷயந்தான், நானும் அசுத்தம், சுற்றி இருக்கிறவனும் அசுத்தம். கர்த்தருக்கு அசுத்தனால என்ன ஆகாது? பிடிக்காது. கீழே அசுத்தம், மேலே என்ன பார்த்தோம்? சொல்லுங்க, என்ன பார்த்தோம்? மகிமைக்கு மேலே ஒரு வசனத்தை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நான் அசுத்தம், நம்மை சுற்றி இருக்கிறவங்களும் அசுத்தம். ஆனால் மேலே இருக்கிற கர்த்தர் ரொம்ப பரிசுத்தர். புரிஞ்சிச்சுன்னா சத்தமா அல்லேலூயா. இப்போ அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் கீழே இருக்கிற அசுத்தமான நம்மளை பார்த்து தான் கேட்குறாரு, அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு என்ன பண்ணு, பரிசுத்தமாக வாழ. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, கொஞ்சமாச்சும் பரிசுத்தமாக வாழ முயற்சி பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு தெரில, நியர் நைட்டு ஒரு மனுஷன் என்ன பண்ணா, சிகரெட் எடுத்து வச்சு கையில், அந்த சிகரெட்டை பார்த்து சொன்னா, இதுதான் நான் கடைசி அடிக்கிற சிகரெட்டுன்னு சொல்லி சர்ச்சில் போய் பொருத்தனை பண்ணிட்டு அதோட சிகரெட் விட்டுலான்னு நினச்சானா.
அடுத்தது நியூ இயர் 1ஆம் தேதி சாயங்காலம் மறுபடியும் அதே டீக்கல்ல நின்று இதுதான் நான் கடைசி அடிக்கிற சிகரெட்டுன்னு சொன்னாங்க. சிலவற்றை கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்னா ஸ்டாப் பண்ண முடியாது. உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தமாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. பக்கத்தில் உங்களை பார்த்துருங்க, பரிசுத்தமாக வாழ வேண்டியது உங்களுடைய கடமை, என்னுடைய கடமை. இந்த பரிசுத்தத்திற்கு அவர் கட்டின விலைக்குறை என்னன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆண்டவர் நிறைய பாடுகளை நமக்காக பட்டார். காரணம், நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். கீழே இருக்கிற அந்த 7வது வசனத்தை வாசிச்சிடும். அதனால் என் வாயை தொட்டு, பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, இதனால் உங்கள் வாயை தொட்டு. எதனால்? இப்போ நீங்கள் கேட்க போகிற வசனத்தினால கர்த்தர் உண்மையிலே உங்கள் வாயை தொடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசா சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்கப்பா. உண்மையிலே வசனம், நேற்று கூட சொன்னேன், வசனம் ஒன்று தான் உங்களை பரிசுத்தமாக மாற்ற முடியும். 1 மணி நேரம் 10 மணி நேரம் கூட முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க, எதுவுமே உங்களை சுத்தமாக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, ஒரு வார்த்தை வந்தால் உள்ளே போதும், நீங்கள் சுத்தமாகிடுவீங்க. அல்லேலூயா, சத்தமாக அல்லேலூயா. அந்த வசனம் உங்களை சுத்தமாக்கும். அதை நினைவில் வச்சுக்கோங்க. எது உங்களை சுத்தமாக்கும்? வசனம் வாயை சுத்தப்படுத்தும். வாயை சுத்தப்படுத்திட்ட பிறகு தான் நான் சொல்ல வேண்டிய காரியம் இருக்குது. வாசிருங்க 8வது வசனம். பின்பு ஓகே, வசனத்தை கேட்கறது மாத்திரம் இல்லை, வாய் சுத்தம் ஆகிட்ட பிறகு நீங்கள் மாத்திரம் சுத்தமாக இருந்தால் போதுமா? சொல்லுங்க, போதுமா? என்ன சொன்னோம் ஆரம்பத்தில்? நானும் அசுத்தம். இப்போ ஆண்டவர் உங்களை கேட்குற வசனத்தில் சுத்தமாக்கிட்டாரு. நீங்கள் என்ன பண்ண போறீங்க? பிறரையும் அசுத்தமாக்குறது தான். சோத்திரம். பிறரையும் சுத்தமாக்கணும். நீங்கள், நான் ஒன்று தான் எப்பவுமே சொல்லுவேன், பாருங்களேன், உலகத்தில் பாவத்தில் வாழ்ந்து பாவத்தில் மறிக்கிறதுக்கு கோடிக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு கை பிடிச்சி சொல்லுங்கள், பாவத்தில் வாழ்ந்து பாவத்திலேயே மறித்து சாகிறதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் பரிசுத்தமாக வாழ்கிறதற்கு அவங்க மூஞ்சை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? பாவத்தில் வாழ்ந்து சாகிறதுக்கு நிறைய பேர் வெளியே இருக்கிறாங்க. ஏன் உங்களை கர்த்தர் கூட்டிட்டு வந்தார்? நீங்கள் பரிசுத்தமாக வாழணும். அதனால தான். அல்லேலூயா, சத்தமாக அல்லேலூயா. பரிசுத்தமாக தயவு செஞ்சு என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் வாழுங்க. ஆண்டவரே என்னால் பரிசுத்தமாக வாழ முடியலன்னு சொல்லாதீங்க. நீங்கள் முயற்சி செஞ்சால் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். கண்ணை மூடி 2 கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என் நாவை சுத்தமாக்குங்க. யாரை நான் அனுப்புவேன் என்று கேட்கிறதற்கு முன்பாக என் நாவை நீர் தொட்டி. இன்றைக்கு எங்களையும் பார்க்குறீங்க, யாரை நான் அனுப்புவேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நாங்கள் கேட்குற சத்தியங்கள் எங்கள் நாவை தொடட்டும். ஆண்டவரே எங்கள் நாவை சுத்திகரிக்கட்டும். நாங்கள் பேசின வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு தயவாய் மன்னிங்க. யாரையாகிலும் நாங்கள் கஷ்டப்படுத்தியிருந்தால் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் பேசுகிற சின்ன சின்ன வார்த்தையிலும் பரிசுத்த ஆவியானவர் நீ துக்கப்படுறீங்க, அதை எங்களுக்கு மன்னிங்க. எங்கள் வாயை சுத்திகரிங்கப்பா, எங்கள் நாவை சுத்திகரிங்க ஆண்டவரை. உமக்கு பேசத்தான் இந்த நாவு, ஆனால் நாங்கள் எதையோ பேசி நாட்களை வீணாக கழித்திருக்கிறோம். இன்னைக்கு எங்கள் நாவை சுத்திகரிங்க, நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எங்கள் நாவை சுத்திகரிங்க அப்பா. ஆண்டவரே இது உமக்காக பேசுகிற நாவு, உமக்காக பேசுகிற நாவு இது ஆண்டவரே. நான் வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது ஏசப்பா, உமக்கு பிரியமான வார்த்தைகளை பேசணும். 2 கையும் மேலே உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் நாவை சுத்திகரிங்க. ஏசாயா நாவை தொட்டியது. இன்னைக்கு நாங்கள் கேட்கிற சத்தியங்கள் எங்கள் நாவை தொடட்டும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே நீரே என் தேவன், உம் வல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழி
நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உமக்கு பிரியமானதை செய்ய. நீங்க பாடுவீங்களா? எனக்கு கற்று. பாட்டு தெரியும்னு பாடாதீங்க, மனசுல இருந்து வரட்டுமே. உமக்கு பிரிய. ஏசப்பா உங்க பிள்ளைங்க பாடுறாங்க, ஆண்டவரே எனக்கு கற்று. இன்னும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உமக்கு பிரியமானதை. உமக்கு பிரிய எனக்கு கற்றும், எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை. உமக்கு சத்தமாய் சத்தமாய் சொல்லுவோமா? எனக்கு எனக்கு கற்று. உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவே. என் இயேசையா உம்மை போல் மாறிடுவே. சொல்லுவோமா? உம்மோடு உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல். என்ன பாடுறோன்னு புரிஞ்சு பாடுங்களா? ஏசையா உம்மை போல். புரிஞ்சு சொல்லுவோமா? உலக வாழ்வு உலக வாழ்வு மாயைதானையா. உலக ஓ மாயைதானையா. உம்மோடு வாழ்வு உண்மைதானையா. உம்மோடு வாழ்வு உண்மைதானையா. உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல். சொல்லுங்க, அப்பா பார்த்து ஏசப்பா உங்களை போல என்ன மாற்றிடுங்க ஆண்டவரே. உம்மை போல் மாறிடுவேன் ஏசையா. உம்மை போல். ஓ என் ஏசையா உம்மை போல் மாறிடுவேன். என் ஏசையா உம்மை போல். பாவத்தின் சாயலில் நான் இருந்தேன், பரிசுத்தமின்றி நான் அலைந்தேன். பாவத்தின் சாயலில் நான் இருந்தேன், பரிசுத்தமின்றி நான் அலைந்தேன். மனசுல சொல்லுங்க, என்னையும் தேடி வந்தீரையா. உம்மை போல் என்னையும் மாற்றிடவே. என்னையும் தேடி வந்தீரையா. உம்மை போல் என்னையும் மாற்றிடவே. உம்மை போல் என்னையும் மாற்றிடவே. உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவே. ஏசையா உம்மை போல். மனசு மேல கைய வச்சு மதியானம் கூட ஒரு காரியத்தை யோசிச்சு கொண்டிருந்தேன். 33 வயசுல இயேசு சாகிற வயசே இல்லைங்க. அவர் சாகிற வயசே இல்லை. 33 வயசுலாம் நம்ம நல்லா வாழணும்னு நினைக்கிற வயசு. அந்த வயசுல தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்றால் காரணம் உங்களையும் என்னையும் நினைத்ததுனால மட்டும்தான். பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்க மட்டும்தான்.
நான் எதுவுமே இயேசுக்காக இன்னும் செய்யலைங்க. இன்னைக்கு ஆனால் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யுங்க, ஆண்டவரே என் நாவை தொடுங்க, என் வாயை தொடுங்க ஆண்டவரே. உங்களுக்காக ஏதாச்சும் பேசணும்னு ஆசைப்படுறேன். எத்தனை பேருக்கோ நான் நின்னேன், ஆனால் அவங்கக்கிட்டேருந்து எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஆனால் உங்களுக்காக நான் பேச என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. யாராருக்கோ பேசியிருக்கிறேன், என் சொந்தத்துக்கு, என் கூட பிறந்தவங்களுக்கு, யாராருக்கோ கூட நின்று நான் எத்தனையோ வார்த்தைகளை பேசியிருக்கேன். ஆனால் அந்த வார்த்தைகளெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இருந்தில்ல. இன்னைக்கு இந்த 2வது நாளில் என் நாவை தொட்டு உமக்காக பேச என் நாவை பயன்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுக்காக நான் பேசணும். என்னையும் தேடி வந்தீரையா, உம்மை போல் என்னையும் மாற்றிடவே, உம்மை போல் என்னையும் மாற்றிடவே. உம்மோடு நான் இருந்தா, உம்மை போ ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஆண்டவரே. உங்களை போல மாத்திருங்கப்பா, உங்களை போல மாத்திருங்க ஏசப்பா. உம்மோடு நான் யாராருக்காகவோ என்னென்னவோ பேசியிருக்கிறேன் ஏசப்பா. உங்களுக்காக நான் இன்னும் எதையும் பேசல. உம்மை போல் மாறிடுவே. 2 கரத்தையும் உயர்த்தி அர்ப்பணிச்சிருவோமா? உலக வாழ்வு மாயைதானை புரிஞ்சு பாடுங்க. உலக வாழ்வு மாயைதானையா, உம்மோடு வாழ்வு. இன்னொரு விஷயம் சொல்லுங்க, உம்மோடு வாழ்வு. 2 கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? 2 கரங்களை தட்டி 2 கரங்களை பலமாய் தட்டி சொல்லுங்க, பலமாய் தட்டி சொல்லுங்க, பலமாய் தட்டி 2 கரங்களை வானத்திற்கு நேராய். ஓ ஷாபா பாபா பாபா, நல்லா தட்டுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அப்படி அமர்ந்து கொள்வோம்.